வணக்கம். ஹோ போனோ போனோ ஆர்வலர் வி ரங்கநாதன் பேசுகிறேன். ஹோ போனோ போனோ பற்றி வீடியோ தொடர்ந்து போட்டுட்டு வரேன். பல பேர் பார்த்து அதற்கு ஆதரவு தெரிவிக்கிறீங்க, கருத்து தெரிவிக்கிறீங்க. மிக்க மகிழ்ச்சி. மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தோடு நான் பதிவிடுறேன். காரணம் என்னன்னு சொன்னால், ஹோ போனோ போனோ நல்ல ரிசல்ட் கொடுக்குது அப்படின்னு சொல்லி ஒரு 2-3 பேர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அது ரொம்ப எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. அந்த மகிழ்ச்சியை, அவங்க சொன்ன ரிசல்ட்டை உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் இந்த வீடியோவை நான் பதிவிடுறேன். ஹோ போனோ வீடியோ தொடர்ந்து நான் பதிவிட்டு வந்தேன். அதுவும் ஜீரோ லிமிட்ஸ் அப்படிங்கிற புஸ்தகத்திலேருந்து ஒவ்வொரு சாப்டராக அதோடைய சுருக்கத்தை நான் பகிர்ந்துட்டு வந்தேன். ஆனால் இப்போ சமீபத்தில் அது நிறுத்திட்டேன். கடைசியாக வர சாப்டர்ஸ்லாம் நான் பதிவிடலை. ஏன் பதிவிடலைன்னு சொல்லி கூட சில பேர் ஃபோன் பண்ணி கேட்டீங்க, சில பேர் மெசேஜ் பண்ணீங்க. காரணம் என்னன்னு சொன்னால், கடைசி சாப்டர்ஸ்லாம் போக போக மீண்டும் மீண்டும் சொல்லுது என்ன, நம்பிக்கையோட ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ என்பதை சொல்லிக்கொண்டே வரணும். மனசு சுத்தமாகத்தான் பலன் கிடைக்கும்னு சொல்லி இந்த ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே வந்தாங்க. அதுக்கான டெஸ்டிமோனியை தான் கொடுத்துருந்தாங்க. அது சொல்ல வேண்டியதானே அப்படி சொல்ல கேட்கலாம் நீங்கள். அதுக்கு ஒரு காரணம் ஏன் பதிவிடலன்னு சொன்னால், நான் என்னதான் எல்லா வீடியோலையும் சொல்லியிருந்தா கூட, ஹோ போனோ என்பது பரிகார மந்திரம் அல்ல, நீங்கள் நினைச்சதெல்லாம் கிடைக்கிறதுக்கான ஒரு வழிமுறை இல்லை. அடிப்படையில் ஹோ போனோ என்பது உங்கள் உள்ளம் சுத்தமடைய, பிரபஞ்சத்திலிருந்து உங்களுக்கு வேண்டியது தானாக வந்து சேரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்ப நம்பி மீண்டும் 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 இந்த ஒரு 4 வாக்கியத்தை சொல்றது மட்டும்தான் தீர்வு அப்படின்னு நான் சொன்னா கூட, எனக்கு வர ஃபோன் கால் எப்படி இருக்குன்னு சொன்னா, சார் நீங்க சொன்னீங்க ஹோ போனோ, அதை நான் சொல்லிட்டு வர 1 மாசமா எந்த பலனுமே இல்லையே இப்படி சொல்லுவாரு. இன்னொரு அம்மா ஃபோன் பண்ணிட்டு, சார் கடன் தீரவே இல்லையே, ஹோ போனோ எனக்கு ஒன்றும் யூஸ் இல்லை சார் அப்படிம்பாங்க. இப்படி அவங்க எதிர்பார்த்தது கிடைக்கலன்னு உடனே ஹோ போனோ யூஸ்லெஸ் அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஹோ போனோ நான் கண்டுபிடிச்சது இல்லை. 2வது, வாழ்க்கையின் பிரச்சனைக்கெல்லாம் ஹோ போனோ தீர்வு அப்படின்னு ஹோ போனோவை பிரபலப்படுத்திய ஹூலன் சொல்லலை. ஹூலன் சொன்னது என்ன, மீண்டும் மீண்டும் நம்முடைய உள்ளத்தால் தான் நம்முடைய உலகத்தை உருவாக்கி கொள்கிறோம். அதுல நல்லது கெட்டதுங்கிறது நம்ம மனசை பொறுத்து தான் இருக்கு. இப்போ உங்க வாழ்க்கையில் உங்களுக்கு கெட்டது ஏதாவது இருந்ததுன்னா அதுக்கு முக்கியமான காரணம் உங்களுடைய எண்ணத்தில் ஏற்பட்டுள்ள ஒரு கரை, அழுக்கு அல்லது ஒரு பாவம்னு கூட சொல்லலாம். அந்த பாவ கரை உள்ளத்தில் இருந்து நீங்குகின்ற பொழுது உங்கள் வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா சங்கடங்கள், வேதனைகளும் விலகி போகும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கார் அவர். அதாவது உள்ளார்ந்த நம்முடைய தூய்மையை அல்லது இறைமையை உணர்ந்து கொண்டால் வெளி உலகத்தில் இருக்கின்ற சிக்கல்கள் எல்லாம் தானாக விலகி ஓடும் அப்படின்னு சொல்லியிருக்கார். குடிப்பதை நிறுத்துறதுக்கோ, பணப்பிரச்சனை நிறுத்துறதுக்கோ, வேற உறவுல சிக்கலை மாத்துறதுக்கோன்னு சொல்லி தனித்தனியாக கொடுக்கல. எல்லாத்துக்கும் ஒரே பரிகாரம் அல்லது ஒரே வழிமுறை என்று சொன்னால் இந்த 4 வாக்கியங்கள் தான் அப்படின்னு நான் சொன்னா கூட, என்னமோ நான் இதை பிரபலப்படுத்தி நான் தான் சொன்ன மாதிரி கேட்டுட்டு ஃபோன் பண்ணி, என்ன சார் ஒரு 40 லட்ச ரூபா கடன் இருக்கு, ஒரு தீர்வு கிடைக்கிற மாதிரி ஒன்று புரியலையே அப்படிப்பாங்க. அல்லது இன்னும் வேலை கிடைக்கலையே சார், என்ன பண்றது அப்படின்னு கேட்பாங்க. இப்படி அவர்களுடைய ஏக்கத்தை என் மீது திணிப்பதற்காக ஃபோன் வந்ததே தவிர, ஹோ போனோ எந்த அளவுக்கு புரிந்து கொண்டோம், பயிர் செய்யறோங்கிறது வந்ததே கிடையாது. அதனால தான் அதுக்கு மாற்றாக எனக்கு வந்த சில டெஸ்டிமோனி, அதை பகிரணுங்கிற சந்தோஷத்தில் இந்த வீடியோ நான் பதிவிடுறேன். என்னுடைய வீடியோவை கேட்ட ஒருத்தர் தஞ்சை மாவட்டத்திலேருந்து இருந்தாங்க. அவங்க சொன்னது என்னன்னா, சார் ஹோ போனோ ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்குது அப்படின்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எப்படி ரிசல்ட் கொடுக்குன்னு சொல்றீங்க, தெரிஞ்சுக்கலாமா, எனக்கு நீங்க சொல்லுவீங்களான்னு கேட்டேன். தாராளமாக சொல்றேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம், அவங்களுடைய மகளுடைய கல்வி கட்டணத்துக்கான பணம் அவங்கள்ட்ட இல்லை. அதாவது அந்த வாழ்ந்து கஷ்டப்படுற ஒரு குடும்பம். இன்றைக்கு வியாபாரம் முடிஞ்சு போனதுனால அவங்களால அன்றாட வாழ்க்கை தேவைக்குரிய பண ஈட்டுதல் கூட இல்லாமல் இருக்கு.
ஆனால் குழந்தைக்கு கல்வி எப்படியாவது கொடுத்தாகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் அவங்க மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் படிக்கிற அந்த குழந்தைக்கான ஃபீஸை கட்டுறதுக்காக பணம் இல்லாமல் தவிக்கின்ற பொழுது இந்த நபருக்கு, இந்த ஹோபோனோபோனோ சொல்லுகின்ற இந்த நபருக்கு அது தெரிய வந்திருக்கு. அப்போ இந்த நபர் தொடர்ந்து ஹோபோனோபோனோ சொல்லி வர மெல்ல 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 தானாகவே உதவிகள் பல இடத்துல வந்து தான் அந்த குழந்தைக்கான ஃபீஸ் கட்டப்பட்டது சார். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நான் எதிர்பார்க்க கூட இல்லை. ஹோபோனோபோனோ சொன்னால் பலன்கள் தானாகவே கிடைக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நம்பிக்கையோட, அடுத்தவருக்கு நல்லது செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணத்தோட, இந்த குழந்தைக்கு நல்ல கல்வி கிடைக்கணுங்கிற நல்ல எண்ணத்தோட, நம்பிக்கையோட தொடர்ந்து ஹோபோனோபோனோ சொல்லி வந்ததில் அவங்களுக்கு பலன் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத நான் இங்கே பதிவிட விரும்புகிறேன். இன்னொரு உதாரணம், இவர் நாமக்கல் மாவட்டத்தில் கூப்பிட்டாரு. அவருடைய நண்பர் ரொம்ப ஒரு குடி பழக்கத்துக்கு அடிமையாகி ரொம்ப ரொம்ப வேதனைப்பட்டு வந்திருக்கார். அதாவது இந்த ரீஹாபிலிட்டேஷன் சென்டருக்கெல்லாம் கூட கூட்டிகிட்டு போயிட்டு வந்திருக்காங்க. ஆனாலும் அவரால் குடியை மறக்க முடியல, விட முடியல. அந்த நபரை கூட வருத்தப்பட்டிருக்கார். குடிகார பழக்கத்தில் இருக்க அந்த நபரை கூட தாயே இந்த ஒரு பாவத்தில் மாட்டின்னு இருக்கும் வருத்தப்பட்ட காலகட்டம் தான். ஆனாலும் அவரால் குடிக்காமல் இருக்க முடியல. அவ்வளோ வேதனை நடந்திருக்கு. என்ன செய்யுது நண்பருக்கும் புரியல. அதன் பிறகு ஹோபோனோபோனோ வந்து கேள்விப்பட்டு அவர் ஹோபோனோபோனோ சொல்ல 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 அவருடைய நண்பர் இப்போ முற்றிலுமாக குடிப்பழக்கத்திலிருந்து வெளியே வந்து விட்டார்னு சொல்றாரு அவர். எனக்கு ஆச்சரியமா இருந்தது, உள்ளபடி ஆச்சரியமா இருந்தது. நான் கேட்டேன், எவ்வளோ நாள் ஆச்சுன்னு கேட்டேன். இல்லை சார், ஒரு 3.5 மாதம் ஆச்சு. ஆனால் நான் மாசக்கணக்கெல்லாம் யோசிக்கல சார். உடாப்புடியா எப்படியாவது இந்த ஹோபோனோபோனோ சொல்லி என்னுடைய நண்பனை குடிப்பழக்கத்திலேருந்து மீட்டு விடுவேங்கிற நம்பிக்கையோட தினம் சொல்லி வந்தேன் சார். தினம் காலையில் 4 மணிக்கு எழுந்து கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் ஒரு ஸ்டாப் வாட்ச் வச்சு அரை மணி நேரத்துக்கு இந்த ஹோபோனோபோனோ சொல்லிட்டே வருவேன் சார். 4 வாக்கியம் சொல்லிட்டே வருவேன். ஐ ஆம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, ஐ லவ் யூ, தேங்க்யூ அப்படிங்கிறது மட்டும் சொல்லிட்டே வருவேன். என்ன அதாவது எனக்கு வந்து எப்படியாவது நண்பனை காப்பாற்றி ஆகணும். இந்த ஹோபோனோபோனோ சொல்வதன் மூலமும் பலன் கிடைக்கும் சொல்றாங்க. முயற்சி பண்ணி பார்ப்போமே அப்படிங்கிறதுனால விடாப்புடியா நம்பிக்கையோட ரிசல்ட் கிடைக்கிற வரைக்கும் நான் சொல்லாமல் விடமாட்டேன் அப்படிங்கிற ஒரே வைராக்கியத்தில் தினமும் சொல்லி வந்தேன் சார். படிப்படியாக நண்பட்ட மாற்றம் தெரிஞ்சது, அளவு குறைஞ்சது. இப்போ அவர் குடிப்பழக்கத்தை நிறுத்திட்டாரு. அதனால ஹோபோனோபோனோ மேலே ரொம்ப நாள் நம்பிக்கை வந்திருக்கு. இதன் மூலமா நான் பல பேருக்கு அவங்களுடைய பிரச்சனையை சால்வ் பண்றதுக்காக நான் பிரார்த்தனை பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணி பகிர்ந்தார்கள். எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. இன்னும் ஒரு சான்று, ஹோபோனோபோனோ நிச்சயமாக பலன் அளிக்கிறது என்பதற்கான சான்று துபாயிலேருந்து வந்த ஒரு ஃபோன் கால். அவருக்கு அங்க இருந்த கம்பெனியில ஒரு பாலிடிக்ஸ் பிரச்சனைனால வேலை போயிடுச்சு. என்ன பண்றது புரியல. ஊருக்கு வர விருப்பம் இல்லை அவருக்கு. ஆனாலும் கூட அடுத்த வேலை எப்படி கிடைக்குங்கிற உறுதியும் அவருக்கு தெரியல. 2-3 இடத்துல அப்ளை பண்ணி பார்த்தா கூட அங்கேருந்து இன்டர்வியூ கால்ஸ் வரல. ஸோ வேலை இல்லாமல் துபாயில் இருக்கும். கையில் இருக்கிற அந்த சேமிப்பு செலவாயிட்டே வருது. அடுத்து நல்ல வேலை கிடைக்கணுமே, என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு மன உளைச்சல் இருந்திருக்கார். அந்த சமயத்தில் தான் ஹோபோனோபோனோ பற்றி கேள்விப்பட்டு அவர் ஹோபோனோபோனோ சொல்ல ஆரம்பிச்சிருக்கார். என்ன சொன்னார்னா, சொல்ல ஆரம்பிச்சு 15 நாள்லேயே எனக்கு மலன்னு இன்டர்வியூஸ் வர ஆரம்பிச்சது. 4-5 கம்பெனியில் இன்டர்வியூ கால்ஸ் வந்தது. போனேன், அட்டன் பண்ணேன். அதில் இப்போ எனக்கு பிடிச்ச கம்பெனியில் மீண்டும் வேலைக்கு சேர்ந்துட்டேன் சார். எனக்கு 1 மாதத்தில் எனக்கு அந்த ரிசல்ட் கிடச்சிது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு எனக்கு ஃபோன் பண்ணார். நான் சொன்னேன், நான் ஒன்றும் உங்களுக்கு செய்யலையே சார். நான் ஹோபோனோபோனோ என்னன்னு வீடியோ போட்டிருக்கேன், அவ்வளவுதான். ஆனால் நீங்கள் தான் முயற்சி பண்ணி நம்பிக்கையோட சொல்லியிருக்கீங்க. பலன் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னா கண்ணாடி முன்னாடி நின்று உங்களுக்கு நீங்கள் தேங்க்ஸ் சொல்லிக்கங்க சொல்லி அவர்கிட்ட சொன்னேன். நண்பர்களே, இந்த வீடியோ மூலமாக நான் சொல்கிறது என்னன்னு சொன்னால், ஹோபோனோபோனோவால் பலன் கிடைக்கிறது, கிடைத்திருக்கிறது. கிடைத்தவர்கள் சாட்சியாக எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க, பகிர்ந்துக்க வந்திருக்கேன். அதனால் நம்பிக்கையோடு சொல்லி வாருங்கள். எந்த நாளில் உங்கள் பிரச்சனை தீரும் என்று முன்கூட்டியே யாராலும் எழுதி கொடுக்க முடியாது. ஆனால் பிரச்சனைக்கான தீர்வு
ஹோபோனோபோனோவில் இருக்கிறது என்பது உலகெங்கிலும் உள்ள பல பேர் சொல்றாங்க. என்னுடைய வீடியோ பார்த்த பிறகும் சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். யாரெல்லாம் நம்பிக்கை இல்லாமல் என்ன சார் இன்னும் கடன் தீரல, என்ன சார் பிரச்சனை தீரல, என்ன சார் வியாதி போகல, என்ன சார் நடக்கல என்று மீண்டும் மீண்டும் விரக்தியே சொல்லாமல் நம்பிக்கையை புதுப்பித்து தினம் 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 நீங்கள் இதை சொல்லி வாருங்கள். நிச்சயம் ஒரு நாள் தீர்வு இருக்கிறது. உங்கள் பிரச்சனை தீர்ந்து நீங்கள் மகிழ்ச்சியை, நிம்மதியை நீங்கள் அடைவீர்கள் என்பதற்கான அத்தாட்சியாகத்தான் இந்த 3 பேருடைய அத்தாட்சியை நான் இங்கே பகிர்ந்தேன். உங்களுக்கும் பிரபஞ்சம் நன்மை செய்ய இருக்கிறது. நீங்கள் வழிபடுகின்ற குலதெய்வம் உங்களுக்கு துணையாக இருக்கின்றது. பெற்றோருடைய ஆசி உங்களுக்கு இருக்கு. உங்கள் மூதாதையர் செய்த நல்ல வினையினுடைய அந்த ஆசிகள் உங்களுக்கு நிச்சயமா இருக்கு. அதனால தான் ஹோபோனோபோனோ பற்றின விஷயங்கள் உங்களுக்கு கேள்விப்படுறீங்க. எனவே உங்களுடைய உள்ளார்ந்த மேன்மை மீது நம்பிக்கை வைத்து, தூய்மை மீது நம்பிக்கை வைத்து, உங்கள் மீது நம்பிக்கை வைத்து, ஹோபோனோபோனோ மீது நம்பிக்கை வைத்து சொல்லி வாருங்கள். வெற்றி நிச்சயம். இது வேத சத்தியம். வாழ்க வளர்த்துடன்.